ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் 2024க்கான ஆன்சர் கீஸ் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஆன்சர்ஸை மட்டும் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில்டு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், 51st கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதை சின்ன சின்ன க்ளூஸை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏக்கு வந்து 2 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஏன்னா H2O வந்து O2வா இதாக இருக்குது. ஓகேயா? அப்போ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்டு 2. அப்போ 2F சார்ஜஸ் ரெக்கையர்டு. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ MnO4 மைனஸில் பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்லேருந்து 2+ போயிருக்கு. அப்போ 5 எலக்ட்ரான், அப்போ 5F. அப்போ பிக்கு வந்து 4. அதான் ஆன்சர். ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தா ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சராக கிடைக்குது. அது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் இஸ் இன் 4 mole ஆஃப் ஹீலியம் டைரெக்டாக இருக்குது. அதே மாதிரி விச் பிளாட் ஃபார் லான் வெர்சஸ் 1/T கன்சிஸ்ட் வித் ஆர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் 1 இருக்கு. ஏன்னா வந்து அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 54th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ரியாக்ஷன் டெண்டன்சி வந்து பேக்வர்ட் டைரக்ஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி காம்பவுண்ட் வித் மாலிகுலர் ஃபார்முலா C6H14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,3 டைமீத்தைல் பியூட்டைன் தான் ரைட் ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 57th வந்து ஆப்ஷன் 3, 58th வந்து B and D ஆப்ஷன் 2 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தட் 59th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லூகாஸ் ரீஜன் வந்து டெர்ஷரி ஆல்கஹாலோட தான் ரியாக்ட் ஆகும் ஃபாஸ்ட்டாக, நமக்கு தெரியும். இமீடியட்டாக ரிசல்ட் கொடுக்கும், நமக்கு தெரியும். இது வந்து எலக்ட்ரானெகட்டிவிட்டி டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 60th கொஸ்டின். அப்போ சிலிக்கன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அந்த ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஆப்ஷன் 2 இருக்குது ரைட் ஆன்சர். அதே மாதிரி 61st கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ACD அதான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்து மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட், டெர்ஷரி கார்போஹைட்ரேட் தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1. அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், ஸோ அது பார்த்தீங்கன்னா 63rd கொஸ்டினுக்கு -X இருக்குது. ஏன் அப்படிங்கிறது நம்ம மார்னிங் டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஐடியா கிடைக்கும். 64th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 65th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது. அதே மாதிரி 66th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 and 2, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தியம், போரான், அப்புறம் பெர்லியம், அப்புறம் கார்பன், அப்புறம் நைட்ரஜன். ஸோ அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி இப்படி தான் இருக்கும். 68th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 கரெக்ட் ஆன்சராக இருக்கும். 69th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி கால்குலேட்டட் இஃப் ஒன் நோ த வேல்யூ ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் தெரிஞ்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாலிட்லேருந்து டைரெக்டாக வேஃபர் போகுதுன்னா சப்ளிமேஷன் ப்ராசஸ் தான். 16 குரூப் எலிமெண்ட்டில் 1 which does not have -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பொலோனியம் தான் வந்து இருக்கும் ஆப்ஷனாக. 72nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ரைட் ஆன்சரு. 73rd கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ரைட் ஆன்சராக இருக்குது இங்கே. 74th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 கரெக்ட் ஆன்சராக இருக்கும். 75th கொஸ்டினுக்கு அதே மாதிரி ஆப்ஷன் 4. 76th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2. 77th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2. 78th பார்த்தீங்க அப்படின்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட், ட்ரூ அப்படின்னு இருக்கும். 79th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, ஏன்னா அதான் S1 ரியாக்ஷனில் மோர் ஃபாஸ்டராக இன்வால்வ் ஆகும் பிகாஸ் டெர்ஷரி கார்பனாக இருக்கும் அங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 80th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி 81st கொஸ்டினுக்கு 250 மில்லிகிராம் தான் ஆன்சரு. அதே மாதிரி 82nd கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா D4 to D5. அதே மாதிரி 83rd கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா B and E, அதாவது ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது இங்கே. 84th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. 85th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் ஃபெல்லிங்ஸ் A அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 86th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா BADCE அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணோம். 87th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. 88th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 38.04. அதே மாதிரி 89th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0.315 கிராம் அப்படின்னு கிடைக்கும். 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரொபைல் அமீன் அப்படின்னு இருக்கும். 91st கொஸ்டின் பார்த்தீங்கன்னா -413 அப்படின்னு கிடைக்கும். 92nd கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 0.717 அப்படிங்கிறது ஆப்ஷனாக இருக்கும். 93rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட்னு இருக்கும். ஸோ 94th கொஸ்டினுக்கு சீரியம் 4+ அண்ட் ஈட்ரிபியம் 2+ அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சராக இருக்குது. ரெண்டுமே டயமேக்னட்டிக்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி மோர் சால்ட்டில் இது பண்ணும்போது என்ன ஆட் பண்ணுவாங்க, ஹைட்ராலிசிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும். 96th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சராக இருக்குது. 97th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. 98th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. 99th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
3. அதே மாதிரி 100th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.